அஸ்ஸலாமு அலைக்கும் சார் ஃபர்ஸ்ட்லாண்ணா. வலைக்கம். அன்றைக்கு இரவு என்ன சம்பவம்? நீங்கள் வீட்டில் தான் இருந்தேண்ணா. என்ன நினச்சோங்கிற இதில் எப்படி சொல்லுங்கள். சரியாக ஒரு 12:30 ஆகிக்கும். நாங்கள் தூங்கித்தான் இருந்தோம். சத்தம் பண்ணி கேட்டு 12:30 11:30 சாதாரண 12:30 அது கன்ஃபார்ம் என்ன கேட்டால் நான் தூங்கிட்டு இருந்து அந்த சத்தத்துக்கு எழுப்பினே ஃபோனை தான் எடுத்தேன். கரண்ட் இருக்கல, ஃபோன் எடுக்கிறதோட சரியாக 12:31. அப்போ உடனே வெளியே ஓடினோம் சத்தத்தை என்னன்னு பார்க்கணும். அப்போ லைட் 12:30 கன்ஃபார்ம் தான். அதுக்கு பிறகு வெளியே என்ன சத்தம் வெளியே ஓடி போய் பார்த்தால் கண்ணு ஒன்று உடஞ்சி பக்கத்து வீட்டு கூரையில் விழுந்துச்சு. கூரை விழுந்தோம். அது யார் வீடு? எங்களோட பக்கத்து வீட்டு காசு சொல்லிட்டு. அப்போ விழவும் நான் கொஞ்சம் வெளியில் போய் முத்தம் பார்த்தா லைட் பிடிக்கிற சத்தம் எல்லாம் கேட்கு. லைட் பிடிக்கிறதெல்லாம் விளங்குது, சத்தம் ஆகிக்குது. வேறு ஒன்றும் இல்லை, தண்ணி கருப்பாக தான் இருந்துச்சு ஃபுல்லாக. அப்புறம் ஓடி போகணும். போகிற நேரமே அங்குள்ள எல்லாரும் ஓடி ஓடி வராங்க எங்கட வீட்டுக்கு. எல்லாருமே எங்கட வீட்டு தான், கிட்டத்தட்ட ஒரு 60-70 பேர் வீட்டுக்கு. எல்லாரும் எங்கட வீட்டுக்குள்ளே போட்டு திருப்பி ஓடி போனோம். திருப்பி ஒரு டான்னு ஒரு சத்தம் வந்து எல்லாம் போகிறது தெரியுது. என்ன போகுது எது போகுதுன்னு ஒன்றும் தெரியாது எங்களுக்கு. அப்போ அந்த ரெண்டாவது சத்தத்துக்கு தான் எல்லாம் சரிஞ்சு வந்தது. எங்கே போகுது, யார வீடு போகுது ஒன்றும் தெரியா. கத்தினம் எல்லாரும் போயிருங்கன்னு ஒரு 3-4 பேர் நான் கத்தினம். மற்ற எல்லாரும் பொம்பளை தானே, பொம்பளாக தான் கூட வந்தேன். ஓகே. அதுக்கப்புறம் அதில் அப்படியே போயிட்டு திருப்பி வந்தோன்னே கீழே வீட்டிலேருந்து ஒரு பொடியும் வராது. என் வீடெல்லாம் போயிட்டுது, என் ஃபேமிலி எல்லாம் போயிட்டுது. அவர் மரத்தில் அடிபட்டு அவர் மேலே வந்துட்டார். வந்து அவரை வீட்டுக்கு போய் பார்த்தா போக இயலாது, ரிஸ்க் எடுக்கவே இயலாது நிலைமை. ஏன்னா எங்களுக்கு லைட்டோ பவர் ஒன்றும் இல்லை. அப்போ நாங்கள் இருட்டில் ஒன்றும் செய்யலாதான் எல்லாரையும் கூட்டிகிட்டு அப்படியே வந்தோம் இங்கே கலவுடை பள்ளிக்கு வந்து அப்படியே இங்கே செட்டில் பண்ணிட்டு திருப்பியும் போய் பார்த்தா ஒன்றும் விளங்குது இல்லை பார்க்குறதுக்கு. அது எங்கேனால போகிறேன்னு சொல்கிறது கெஸ் பண்ணலாதான் பெரிய சிக்கல். அதனால் அப்படி காலையில் தான் போய் பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்த்தால் காலையில் நிறைய சேதங்கள் நடந்துச்சு. அதுக்கப்புறம் எங்களை ஏண்டல பொடிகளை எடுத்தோம். இயலாததை அப்படியே விட்டோம், வேறு ஆப்ஷனும் இல்லாமல் போயிட்டு. அப்போ காலையில் இதில் ஏதாவது ஹெல்ப்புக்குன்னு சொல்லி வெளியில் இருந்த ஆட்கள் வரக்குள்ள எத்தனை மணி இருக்கும்? காலையில் ஒருத்தரும் வரையிலண்டா வார சிச்சுவேஷன் இல்லை. மழையும் எல்லா பக்கம் நியூஸும் தெரியாது. அந்த குறை இருந்தது, நியூஸ் போய்த்திருக்காது. மெயினாக இந்த கம்யூனிகேஷன் கட் ஆயிடுச்சு இங்கே ஃபுல்லாக. அப்போ நாங்கள் ஒரு 6-7 மணிக்கு பிறகு தான் நாங்களே வெளியானே. அவ்வளோ பனியும் இருட்டாகவும் தான் இருந்துச்சு. போய் பார்க்குற நேரம் ஒரு ஹாஃப் போன மாதிரி தான் இருந்துச்சு. அதுவும் ஆட்கள் இருக்கல. இங்கே எல்லாரும் வெளியே இருக்கிறதுனால இங்கே ஆட்களே இருக்கல. நாங்கள் குறிப்பிட்ட கொஞ்சம் பேர் தான் இருந்தோம். அப்புறம் ஏதோ ஒரு வேலை அல்லாண்டு ஒரு மெசேஜை கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பம்னு கிடச்சிச்சு. அப்புறம் யாரோ ஒருத்தர் கொழும்புக்கு ஒரு மெசேஜ் கொடுக்கவும் தான் நாங்கள் ஸ்பிட் ஆகிட்டான் அப்படியே போயிருந்துச்சு. மற்றபடிக்கு எங்களுக்கு அந்த கம்யூனிகேஷன் கட் ஆனது தான் இது. மற்றபடிக்கு இல்லாட்டி ஓடி வந்து ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க ஆட்கள். இருந்தவங்க ஏண்டவங்க அளவு செஞ்சாங்க. சரி, ஜஸாக்குமுல்லாஹ். நீங்கள் மிச்சம் ஹெல்ப் பண்ணிக்கிறீங்க ஒரு பக்கத்தால். எல்லாம் ரைட் பார்ட்டில் இன்ஷா அல்லாஹ். ஜஸாக். அஸ்ஸலாமு அலைக்கும் அர்ஷத் பிரதர். வலைக்கும் சலாம் பிரதர். அன்றைக்கு நீங்கள் வீட்டிலையா இருந்த? கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லுங்கள். அன்றைக்கு சாதாரணமாக எத்தனை மணிக்கு என்ன நினச்சி நீங்கள் இங்கே இருந்த உங்களுக்கு எப்படி விஷயம் தெரியும் எப்படின்ட்டு? டைம் சரியா தெரியா. டீக்கல்ல சாப்பிட்டு படுத்திருந்தோம். திடீர்னு சத்தம் ஒன்று வந்துச்சு. நீங்கள் மகதிரிலையா தூங்கியிருந்தேன்? தாத்தா மட்டுமே நான் இங்கே கீழே படுத்திருந்தேன். அதுக்கு ஒரு படுத்திருந்தேன். திடீர்னு சத்தம் ஒன்று வந்துச்சு. வந்தோடனே இந்த தொங்கல் ஜானில் திறந்து பார்த்தேன். திறந்து நான் டோர்ச் அங்கேருந்து ரவுசா மச்சான் டோர்ச் அடிச்சாரு. நான் இங்கேருந்து கத்தினேன். அவருமே என்னமோ சொன்னார், ஒன்றும் விளங்கல்ல. அதுபோல் வந்து தாத்தா மச்சானம் எடுத்து பின்னுக்கால வெளியே அனுப்பிட்டு நான் வர சொல்லி அனுப்பிட்டு கீழே பார்த்து ஒன்றும் விளங்கல்ல. இதெல்லாம் ஃபுல்லாக சேரு. அது பொருள் அவன் அனுப்பிட்டு வந்து இந்த கதவை லாக் பண்ணிட்டு கூப்பிட்டேன். ஒருத்தரும் வரல, சத்தம் ஒருத்தரும் பேசல. உங்களுக்கு அப்போ அந்த இந்த ஒரு முத்தத்துக்கு வந்தோன்னே உங்களுக்கு ஒரு ஃபீலிங் இருந்துச்சு? பெரிய ஒரு டிசாஸ்டர் நடந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சா? இல்லாட்டி ஏதோ ஒரு இல்லை இருந்துச்சு. என்ன சொன்னால் இப்படி ஈக்கல், இந்த இடமெல்லாம் இப்படி ஈக்கலாம். எனக்கு பெரிய கொட்டை கல்லுகள் இதெல்லாம் இன்னும் இல்லாத ஈக்கவே இல்லை. அப்போ நான் கீழே பார்த்துட்டு அப்படியே நானும் மேலே போயிட்டேன். அப்போ போயிட்டு எங்களோட ஃபேமிலி எல்லாம் தாத்தா எல்லாம் மேலே அனுப்பிட்டு பள்ளிக்கு. இதுபோல் நாசிர் வந்தான் கொஞ்சம் நேரத்தில். நாசிர் வந்த போகிறோம். நாசிர்ன்ற நீலாமச்சந்த மகன். ஃபுல்லாக சரிங்க மக்கள் சேர்த்தோட வந்தான். வந்துட்டு இப்படி பேசிட்டு தண்ணி கொஞ்சம் குடிக்க கொடுத்தோட இன்னொரு சத்தம் வந்துச்சு. அவர் வந்ததுக்கு போகிறோம் இன்னொரு சத்தம் வரத்தோட கதவை மூடிட்டு அது போகிற என்ன செஞ்சேன், என்னோட ஃபேமிலியெல்லாம் அனுப்பினான். சத்தம் போனதோட செகண்ட் கணக்கு தான் வந்துச்சு, விளங்கவே இல்லை. அதுக்கப்புறம் எல்லாரும் மேலே அனுப்பிட்டு நாசிர் மேலே போயிட்டு நான் வந்து சாட்சாவை கூட்டுவார். நாசிர் வந்து உங்கள்கிட்ட எப்படி பேசினா, என்ன சொன்னார்? அவர் சொன்னார், இப்படி தான் சொன்னா படுத்திருந்தோம், அம்மா தங்கச்சி எல்லாம் மீந்த வாப்பா எல்லாம் எங்கன்னு தெரியா பேசினேன், விலங்கல்ல கத்தின உங்களையும் கூப்பிட்டு பேசல. அப்புறம் தான் மேலே ஏறி வந்தேன்.
அதுக்கப்புறம் இப்போ என்ன கூப்பிட்றப்ப நான் சொன்னேன் இப்படி தான் ஊர் ஃபுல்லாக போயிட்டு எனக்கு உனக்கும் ஒன்றும் செய்யல நாங்கள் ஆட்களை அரசு கூட்டிகிட்டு வருவோம். அதுக்கப்புறம் இடிங்கன்ட்டு அவன் சாச்சாவை கூட்டுவாரன்ட்டு போனான் புலன்னருவான் நான். அதுக்கப்புறம் போனதோட இப்படி பார்த்து நான் சம்மார் நிறைய ஆட்கள் வந்தாங்க. வந்ததோட நானும் என்ன செய்யணும் எங்களோட ஃபேமிலி எல்லாம் இது பண்ணிட்டு மேலே பள்ளிக்கு போயிட்டு பள்ளிக்கு போன போகிறோம். அப்படி நான் முதமில் நானா சர்ஃபஸ் நானா அவங்க எல்லாம் செஞ்சு பார்த்தோம். ஆனால் இவ்வளோ பெருசுன்னு தெரியாது, காலையில் தான் தெரியும் இவ்வளோ பெருசாக பண்ணி. சரி, உங்களோட ஃபேமிலி ஆட்கள் எல்லாம் மேலே தங்கியிருந்தாங்க. அடுத்த நாள் காலையில் சாதாரணமாக நீங்கள் பார்க்க உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ பெருசாக வந்து கீழே. சரி, உங்களுக்கு இந்த நடந்திக்கும் யாருன்னு தெரியும். அதுவும் காலையிலும் விலங்கல் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பனி ஆயிடுச்சு. கொஞ்சம் லேட் ஆகக்குள்ள தான் இவ்வளோ பெருசாக நடந்துக்கின்னு தெரியும். அப்போ காலையில் அந்த டைமுக்கு வெளியிலேருந்து இந்த சத்தம் கேட்டு அப்படி பார்க்க வந்தாங்களா? ஊராக்கள் நிறைய பேர் வந்தாங்க. ஊராக்கள் சரி, சாதாரண வெளியூராக்கள் இந்த விழான மாதிரி ஆட்கள் இங்கிட்டு வர எத்தனை மணி மாதிரி ஆயிடுச்சு? இப்போ லேட் ஆச்சு, அந்தி ஆயிடுச்சு. அந்தின்னு சொல்லல, நேற்று தான் அடுத்த நாள் தான் வந்தாங்க. நிறைய பேருக்கு தெரியும். இப்போ நார்மலாக அந்த நடந்த காலில் அன்னூர் மாமா காலில் 9:30 கடைக்கு வராரு சாமான் வாங்க. அப்போ நான் கேட்டேன் என்ன நடந்துச்சு, இப்படி தான் நம்ம இப்படி உண்டு. அதுக்கப்புறம் உடனே போயிட்டு அவங்களோட ஃபேமிலியை கூட்டிகிட்டு வந்து பள்ளியில் விட்டுட்டு நான் மற்ற வேலையில் செஞ்சேன். சரி சரி. அப்போ பிரதர் உங்களோட உம்மோட வீட்டுக்கு உங்களோட மககதிரைக்கு ஏதாவது சேதமாக்கிதான் உள்ளுக்கோ? நான் இல்லை, அங்கே விஷயம் பயந்தும் இல்லை. சரி, ஓகே, ஜஸாக்குமுல்லாஹ்.